வணக்கம் மீனம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு பதிவு தான் இது. ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற நாட்கள்னு கூட சொல்லலாம். குறிப்பா ஒரு 7 முக்கியமான அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல நடக்கும். இத நீங்க கொஞ்சம் அலட்சியமா விட்டா கூட பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உங்க கைக்கு வந்த அதிர்ஷ்டம் கண்ணுக்கு முன்னாடியே நழுவி போயிடும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கவனமா கேளுங்க. எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாதீங்க. ஏன்னா இது உங்க எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். ரமீனம் ராசிக்காரங்கனாலே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உசுரையே கொடுத்து உதவுறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எட்டி பாக்குறதுக்கு கூட ஒரு நாதி இருக்காது. எவ்வளவோ பேருக்கு நல்லது பண்ணிருப்பீங்க. எத்தனையோ பேரை உங்க சொந்த காசை செலவு பண்ணி தூக்கி விட்டு இருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமோ அவமானமும் தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய காயத்தை சுமந்துகிட்டே வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க. நமக்கு மட்டும் ஏன் எப்பவும் இப்படி நடக்குது, கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு பல ராத்திரிகள் தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வந்திருக்காது. ஆனா இனிமே அப்படி இல்லைங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முழுமையான விடை கிடைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பொருளாதார நெருக்கடி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலகட்டம் தான் இந்த ஜூலை 15க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள். கிரகங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்ப ஆரம்பிக்குது. பிரபஞ்சம் தன்னோட கதவுகளை உங்களுக்காக திறந்து வைக்கிற நேரம் இது. உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத சில ஆச்சரியமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அத நான் முதலிலேயே சொன்னேன். இயற்கை உங்களுக்கு ஒரு 7 முக்கியமான அறிகுறிகளை இந்த நாட்கள்ல காட்டும். இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நடப்போற பெரிய மாற்றத்தோட முன்னேறிருக்கு. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்க வாழ்க்கையில பெரிய உச்சத்தை தொடலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுதுன்னு அலட்சியமா இருந்தீங்கன்னா ரந்த யோகம் அப்படியே திரும்பி போயிடும். அதுல முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியமும் தெளிவும் திடீர்னு பிறக்கும். இத்தனை நாளா ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா, செஞ்சா என்ன ஆகுமோ, நஷ்டம் வந்துடுமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து ஒரு கூட்டுக்குள்ளேயே முழங்கி போய் கிடந்திருப்பீங்க. உங்க திறமை என்னன்னு உங்களுக்கே தெரியாம ஒரு குழப்பமான மனநிலையில இருந்திருப்பீங்க. ஆனா ஜூலை 15க்கு மேல திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு தெம்பு வரும். எது நடந்தாலும் பாத்துக்கலாம், இறங்கி அடிச்சு பாப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்வேகம் உங்க மனசு ஆழத்துல இருந்து வெடிச்சு கிளம்பும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவனா இப்படி பேசுறான், இவளா இவ்வளவு தைரியமா முடிவெடுக்கிறா அப்படின்னு எல்லாரும் வாயடைச்சு போற அளவுக்கு உங்க பேச்சிலையும் செயலையும் ஒரு அபாரமான மாற்றம் வரும். இந்த முதல் அறிகுறி நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். வேலை பாக்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறும். தொழில்ல இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். குடும்பத்துல கூட உங்களுக்கான மரியாதை கூடும். உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு கலை தானா வந்து ஒட்டிக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோட இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோட எந்திரிப்பீங்க. இது சும்மா சாதாரணமா வராதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களுக்கான நல்ல நேரத்தை ஆரம்பிச்சு வைக்குது அப்படிங்கறதோட ஆழமான முதல் அறிகுறி தான் இது. இந்த உணர்வு வரும்போது நீங்க பண்ணக்கூடாத ஒரே விஷயம் பழைய கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படுறது. பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா பிறக்க போற இந்த வாழ்க்கைய முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க. 2வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, பண வரவுல நடக்க போற ஒரு பெரிய ஆச்சரியம். இத்தனை நாளா காசு எப்படியாவது நம்ம கைக்கு வந்துடாதா, இந்த கடனை அடைச்சிட மாட்டோமா, குடும்ப கஷ்டம் தீர்ந்துடாதான்னு ஒவ்வொரு ரூபாய்க்கும் ரொம்பவே போராடி இருப்பீங்க. நீங்க யாருக்காருது மனசு இறங்கி உதவி பண்ணி கொடுத்த பணம் கூட திரும்பி வராம உங்களை ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கும். ஆனா இந்த ஜூலை 15க்கு மேல நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி தேடி வரும். மறந்து போன ஒருத்தர் அவரா உங்களை தேடி வந்து நீங்க கொடுத்த காசை திருப்பி கொடுப்பாரு. தொழில திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு உயர்வோ வருமானமோ கிடைக்கும். உங்க பாக்கெட்ல எப்பவும் பணம் புழங்குற ஒரு நிலைமை தானா உருவாகும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வரப்போற பணத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெளிவா திட்டமிடணும்.
அந்த காசை கண்டபடி செலவு பண்ணிடாம உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு அஸ்திவாரத்தை அமைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா சரியா பயன்படுத்திக்கணும். 3வது மிக முக்கியமான அறிகுறி உங்களுக்கு வரப்போற சில கனவுகள். ஆமாங்க, கனவுகள் மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். வழக்கமா வர கனவுகள் மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவான நெஜத்துல நடக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கற கனவுகள் உங்களுக்கு வரும். குலதெய்வம் உங்க கனவுல ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ, இல்ல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு கோவிலுக்கு போற மாதிரியோ, பச்சை பசேல்னு வயல்வெளிகள் ஓடுற கண்ணீர், இல்லனா பெரிய மகான்கள் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி கனவுகள் வந்தா கண்டிப்பா அதை சாதாரணமா நினைச்சு கடந்து போயிடாதீங்க. இது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம். உங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகுது, தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது அப்படிங்கறதுக்கான அப்பட்டமான சாட்சி தான் இது. காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி கனவுகள் வந்தா முதல்ல உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு பொழுத சந்தோஷமா ஆரம்பிங்க. 4வது அறிகுறி, உங்களை விட்டு சில சொந்தங்கள் நண்பர்கள் தானா விலகி போவாங்க. இதை கேட்ட உடனே பயந்துராதீங்க. இது ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கிற பெரிய வரம்னு தான் சொல்லணும். அதனால உங்க கூடவே இருந்துகிட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டவங்க எல்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மூலமா அவங்களாவே உங்க வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரமா போயிடுவாங்க. ஆரம்பத்துல இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு புரியும், அவங்க விலகினதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. உங்களை சுத்தி இருந்த தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி ஒரு தூய்மையான சூழ்நிலை உங்களை சுத்தி உருவாகும். யாரு உண்மையிலேயே உங்க மேல பாசமா இருக்காங்க, யாரு உங்க கூட இருந்துகிட்டே உங்க கழுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு உங்க கண்ணு முன்னாடியே தோகுரிச்சு காட்டப்படும். அதனால யாராவது உங்களை விட்டு விலகி போனா தயவு செஞ்சு அவங்களுக்காக கவலைப்பட்டு உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க. இயற்கையே உங்களுக்காக அந்த நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு நிம்மதியா இருங்க. எங்காவது மிக முக்கியமான அறிகுறி, உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும். இத்தனை நாளா சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துற மாதிரி ஒரு ஆழமான உள்ளுணர்வு உங்களுக்குள்ள தோன்றும். எப்பவும் இல்லாத அளவுக்கு கோவிலுக்கு போகணும், தெய்வத்தை நேர்ல போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப தீவிரமா மனசுக்குள்ள எழும். உங்களை அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு அமைதி குடிக்கொள்ளும். நீங்க வெளியே போகும்போது பசுமாடு உங்ககிட்ட நின்னு தலையாட்டுறது, இல்லைன்னா காக்க உங்க வீட்டு வாசல்ல நல்ல சகுனமா சத்தம் போடுறது, இப்படி இயற்கையான சில ஜீவன்கள் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு நேரா தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஜீவன்கள் உங்ககிட்ட வரும்போது கண்டிப்பா அதுங்களுக்கு சாப்பாடு வைங்க, விரட்டி அடிச்சிடாதீங்க. ஏன்னா தெய்வமே அந்த ரூபத்துல உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் ரொம்ப தூய்மையா மாறுற இந்த தருணத்துல நீங்க கேக்குற எல்லா நியாயமான வேண்டுதல்களும் கண்டிப்பா நிறைவேறும். 6வது அறிகுறி, உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி தானா உருவாகும். அதாவது இத்தனை நாளா இருந்து வந்த காரணமே இல்லாத உடல் சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட வரக்கூடிய பெரிய அசதி, இது எல்லாமே திடீர்னு காணாம போகும். உடம்புக்குள்ள ஒரு பெரிய சுறுசுறுப்பு தானா ஒட்டிக்கும். மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு இறகு மாதிரி ரொம்ப லேசானது போல ஒரு உணர்வு ஏற்படும். எந்த வேலையை தொட்டாலும் அதை வேகமா ரொம்ப சரியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே உங்க ஒரு ஆச்சரியம் வரும், எப்படி இவங்க இவ்வளவு சுறுசுறுப்பா மாறிட்டாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உங்க முகத்துல ஒரு தனித்தல ஒரு பிரகாசம் சேரும். இது வரைக்கும் ஏதோ ஒரு கவலையை சுமந்துகிட்டு வாடி போயிருந்த உங்க முகம் இப்ப நல்ல மலர்ந்த பூ மாதிரி பிரகாசமா மாற ஆரம்பிக்கும். இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள்லாம் அழிஞ்சு நீங்க ஒரு புது மனுஷனா முழுமையா மாற போறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு மிகச்சிறந்த அடையாளம். இந்த உத்வேகத்தை பயன்படுத்தி நீங்க ரொம்ப நாளா செய்ய முடியாம தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாம் உடனே கையில் எடுங்க. தொட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிய வெற்றியா தான் முடியும். 7வது மற்றும் ரொம்பவே பிரமிப்பான அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில இத்தனை காலமா அடைப்பட்டு கிடந்த எல்லா கதவுகளும் ஒட்டுமொத்தமா திறக்க போறது. எத்தனை வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சு தளர்கிட்ட உதவி கேட்டு கடைசியில கைவிடப்பட்டு நிராதரவா நின்னு இருக்கீங்க. சொத்து பிரச்சனையோ இல்ல தீராத குடும்ப சண்டையோ இல்ல கல்யாண தடைகளோ எதுவா இருந்தாலும் அது இனிமே தானா முடிவுக்கு வரும். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, யாரெல்லாம் உங்களை காத்து இவனால என்ன கிழிக்க முடியும், இவனால என்ன சாதிக்க முடியும்னு ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இயற்கை உங்களுக்காக செஞ்சு காட்டும்.
நீங்க தேடி போன வாய்ப்புகள் எல்லாம் மாறி இப்போ வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்க வீட்டு வாசல்லையே அதிர்ஷ்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சூழ்நிலை அமையும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா பொறுமையா இருந்து இந்த வாய்ப்பு நமக்கு சரியானதுன்னு யோசிச்சு முடிவு எடுக்கணும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சுத்தமானது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க நீங்க. அதனாலேயே இந்த ஜூலை 15க்கு மேல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, உங்களுக்கான நியாயத்தை அது உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. உங்க உழைப்பை திருடி முன்னேறினவங்க எல்லாம் சறுக்கி விழ போறாங்க. நீங்க ஏணி வச்சு மேல ஏற போறீங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம். எழுந்து போன நிம்மதி, தூக்கம், பணம் எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி வாங்குற நேரம் இது. அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களுக்குள்ள முழுமையா செயல்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், நமக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு. நிச்சயமா வருங்க. இருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ விடியலும் அவ்வளவு சீக்கிரமா வந்து சேரும். அந்த விடியல் தான் இந்த ஜூலை 15க்கு மேல உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. சமூகத்துல உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத அந்த அங்கீகாரம் ஒரு கிரிய சிம்மாசனத்துல உங்களை உட்கார வைக்கும். 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேரம் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருக்கோ அதே அளவுக்கு உங்களை சுத்தி சில பொறாமைக்காரங்களும் உருவாகுவாங்க. உங்க வெற்றியை பார்த்து பண்ணு வைக்கிற கூட்டமும் கூடவே வளரும். அதனால உங்க ரகசியங்களை, உங்க சந்தோஷத்தை உடனே எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களை ரொம்ப நம்ப வைக்கிற மாதிரி பேசுறவங்க கிட்டதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப சாதாரணமா காமிச்சுக்கோங்க. அமைதியா இருந்து உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க. உங்க வெற்றி தான் உங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். மீன ராசிக்காரங்க எப்பவும் மத்தவங்களை ஈஸியா நம்பிடுவீங்க. அதாவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு உங்க மனசு துடிச்சு போகும். ஆனா இந்த ஜூலை 15க்கு மேல நீங்க அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 7 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களை விட்டு விலகி போன சில பேரு உங்க நல்ல நேரத்தை பார்த்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. இத்தனை நாளா உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ நீங்க கொஞ்சம் மேல ஏறி வர்றத பார்த்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. பழைய பாசத்தை எல்லாம் பேசி உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு மறுபடியும் இடம் கொடுத்திட கூடாது. உங்களுக்கு எப்படி பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் பக்கும்னு சொல்ற மாதிரி உங்களை ஒரு தடவை ஏமாத்துறவங்க எப்பவும் உங்களை ஏமாத்ததான் நினைப்பாங்க. அதனால உங்க மனசை இரும்பு மாதிரி ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்க இலக்குல மட்டும்தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். தேவையில்லாத ஆளுங்களை உங்க பக்கத்துல கூட சேர்த்துக்காதீங்க. இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவும். 15 வருஷமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்த சண்டைகள் எல்லாம் தானா சரியாகிடும். உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப மும்முரமா நடக்கும். கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு நல்லபடியா ஒரு நரன் அமைஞ்சு வரும். சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப வருஷமா நீங்க சேர்த்து வச்சிருந்த கனவு இப்போ நனவாகிறதுக்கான வாசல் திறக்கும். வங்கியில கடன் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம அந்த பணம் கைக்கு வந்து கேரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க சுத்தி இருக்கிற உறவுக்காரங்க கண்ணு கண்டிப்பா உங்க மேல கடும். அதனால வீட்டுல ஒரு சின்னதா திருஷ்டி கழிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கல் உப்பு போட்டு வீட்டை துடைக்கிறது, வாசல்ல ஒரு எலுமிச்சை பழம் வெட்டி வைக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிங்க. இது உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வராம தடுத்து நிறுத்தும். அது மட்டும் இல்லாம சொந்தமா வியாபாரம் செய்யற மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா முடங்கி போய் பிறந்த உங்க வியாபாரம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம். கையில இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சுக்கிட்டு எப்படி இதை செய்ய போறோம்னு நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இயற்கை உங்களுக்காக 10 அடி முன்னாடி வந்து உதவி செய்யும். உங்களுக்கு தேவையான முதலீடு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை தேடி வரும். கூட்டு தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வரவு செலவு கணக்குகளை நீங்களே முன்னாடி நின்னு காத்துக்கோங்க. மத்தவங்களை முழுசா நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் உங்களை பெரிய ஆளாக்க பிடிக்குது. ஆனா கூட இருக்கிறவங்க அதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் நீங்களே உங்க கண் கூட காத்து செய்யறதுதான் உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பானது. இப்ப நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகளும் ஏதோ காத்துல வாக்குறுதி கொடுக்கிற விஷயம் கிடையாதுங்க. இது எல்லாமே நவகிரகங்கள்
உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது இயற்கையாவே நடக்க போற மிகப்பெரிய அற்புதங்கள். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பல வருஷமா கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போயிருக்க உங்க மனசு திடீர்னு நல்லதே நடக்கும்போது அதை ஈஸியா ஏத்துக்கமா இருக்கும். இது நிஜமா தானா இல்ல மறுபடியும் ஏதாவது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடுமா அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த பயத்தை தயவு செஞ்சு தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா இந்த பட்ட அவமானங்களுக்கும் நடிச்ச கண்ணீருக்கும் இயற்கையே உங்களுக்கு கொடுக்கிற நஷ்ட ஈடுதான் இந்த பொற்காலம். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா உங்க உள்ளகைகளை பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குல தெய்வத்தையோ மனசார நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு பொழுதை ஆரம்பிங்க. வீட்டுல எப்பவும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல விளக்கேத்தி சாம்பிராணி புகை போடுறத ஒரு வழக்கமா மாத்திக்கோங்க. இருட்டு விலகி வெளிச்சம் வர மாதிரி அந்த சாம்பிராணி வாசம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் கண் திருஷ்டியும் அடிச்சு விரட்டிடும். குறிப்பா இந்த ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல வர்ற அந்த 7 நாட்கள்ல நீங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணவே கூடாது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட பதறி போய் அவங்களை எதிர்த்து நிக்காதீங்க. ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா உங்க நல்ல நேரத்தை கெடுக்கிறதுக்காகவே சில சக்திகள் இது மாதிரி உங்களை சீண்டி காக்கும். உங்க கோபத்தை தூண்டி விட்டு உங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் அவங்களோட நோக்கமே. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு நீங்க கையில எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பா நடமாடுங்க. அது பாக்குற இடத்துல உங்க மேல வீண் பழி போட காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க வெற்றி மூலமா மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். இத்தனை மேல உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டவங்க உங்களை தேடி வர்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது அந்த சந்தோஷத்தை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. ஊருக்கெல்லாம் கம்பட்டம் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க உயர்வு எவ்வளவு ரகசியமா இருக்கோ அவ்வளவு தூரம் அது நிலைச்சு நிற்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமா குடும்பத்துக்காகவும் கணவன் பிள்ளைங்களுக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மூடாய் தேஞ்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே நிலைமை அப்படி இல்ல. உங்க பேச்ச கேட்டு நடக்க ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்துல உருவாகும். நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். உங்க ஆரோக்கியத்துல இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சரியான வைத்தியம் கிடைச்சு ரொம்ப சீக்கிரமாவே குணமடைய ஆரம்பிக்கும். குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட இல்லைன்னா மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வேலை பழு புரஞ்சு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அணையும். நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இடமாற்றம் இல்லைன்னா ஊதிய உயர்வு ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க மேல புற சொல்லிக்கிட்டே இருந்தவங்க கூட உங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில நடக்க போற அந்த மிகப்பெரிய கிரக மாற்றம் தான். இந்த அற்புதத்தை முழுசா நம்புங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு புது வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இளைஞர்கள், படிக்கிற பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இவங்க வாழ்க்கையில இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நடக்க போற மாற்றம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிடிப்பு இல்லாம எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க. என்ன படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி ஒரு நிலையே வராது. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெளிவான பாதை பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா காதல்ல அந்த போய் ஒருத்தரை நினைச்சு இன்னமும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மறுபிறவினே சொல்லலாம். உங்களை விட்டுட்டு போவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே உணர்ற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். இனிமே பழைய நினைவுகளை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கிற நேரம் இது. உங்களுக்கு ஏத்த சரியான ஒருத்தர், உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நுழைய போற நேரம் நெருங்கிடுச்சு. அதனால முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சுக்கிட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 7 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல வேலை கேட்டு அலைஞ்சிருக்கீங்க. உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் தனிய இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காம கட்டிக்கிட்டே போயிருக்கும். இனிமே அப்படி நடக்காது. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வேலைக்கான அழைப்பு தேடி வரும். நேர்காணலுக்கு போறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும். இத்தனை நாளா இருந்த தயக்கம், தயம் எல்லாம் விலகி ரொம்ப தெளிவா பேசுவீங்க.
உங்க திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கிறப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்துல வரப்போற அந்த சந்தோஷத்தை நீங்க கண்ணார பார்க்க போறீங்க. குறிப்பா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாசல்கள் எந்த தடங்களும் இல்லாம திறக்க போகுது. வெளிநாட்டுக்கு போறதுக்கான அரசாங்க அனுமதி விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த இழுபறி எல்லாம் முடிவுக்கு வந்து உங்க பயணம் ரொம்ப சுலபமா அமைய போகுது. அதனால உங்க முயற்சிகளை கொஞ்சம் கூட தளர விடாம ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து வைங்க. இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு சின்ன கடிகாரம் இருக்கு. இத பரிகாரம்னு சொல்றதை விட ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய முறைன்னு கூட சொல்லலாம். ஜூலை 15க்கு அப்புறம் பாலையில எப்பவும் போல ரொம்ப தாமதமா எந்திரிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. சூரியன் உதிக்கிற நேரத்துல, அதாவது காலையில 6 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுல சூரிய பகவானை பார்த்து 2 கையையும் கூப்பி மனசார வேண்டிக்குங்க. குளிக்கும் போது தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து குளிக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். இன்னும் உங்க உடம்புல இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அடிச்சு விரட்டிடும். வெளியில போகும்போது நெத்தியில ஒரு சின்ன விபூதியோ இல்ல குங்குமமோ வச்சுக்கிட்டு போறத வழக்கமா மாத்திக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா இருந்து உங்களை சுத்தி இருக்கிற தீய எண்ணங்களை தடுத்து நிறுத்தும். யார் கண்ணும் உங்க மேல கிடாம பாத்துக்கும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா செஞ்சு முடிக்கிற ஒரு உத்வேகமும் தானா உருவாகும். இது ஏதோ சாதாரணமா சொல்ற விஷயம் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இது நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க படப்புற உயரம் ரொம்ப பெருசா இருக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க ராசிக்கு இந்த நேரத்துல கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு உங்க தலை சுத்தி ஒரு பெரிய மாய வலைய விரிக்க சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசி ஏதாவது ஒரு தொழில முதலீடு பண்ணலாம், இல்ல இந்த இடத்துல பணத்தை போடுங்க ரெட்டிப்பா கிடைக்கும்னு ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. மீன ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யார் கஷ்டம்னு அழுதாலும் சட்டுன்னு நம்பி உதவி செய்ய ஓடிடுவீங்க. ஆனா இந்த ஜூலை 15க்கு அப்புறம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் நம்பிடக்கூடாது. உங்க கைக்கு வரப்போற பணத்தை ரொம்ப உஷாரா பாதுகாக்கணும். ஏன்னா இது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற பரிசு. இதை யாருக்காகவும் நீங்க இழக்க கூடாது. பண விஷயத்துல நீங்க எவ்வளவு கண்டிப்பா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஒருவேளை யாராவது கடன் கேட்டா கூட ரொம்ப பக்குவமா இல்லைன்னு சொல்ல பழகிக்கோங்க. அதே போல உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய நெருக்கம் இந்த காலகட்டத்தை உருவாகும். இத்தனை நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட கேட்காம விலகி இருந்த அண்ணன் தம்பிகளோ இல்ல அக்கா தங்கச்சிகளோ அவங்களாவே உங்ககிட்ட பேசுவாங்க. குடும்பத்துல இருந்த பங்காளி சண்டைகள், சொத்து பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு பெரிய நீதிமன்றத்துக்கும் போகாம பேசி தீர்க்கிற மூலமாவே ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த படங்களும் இல்லாம உங்க கைக்கு சேரும். இதனால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு சந்தோஷம் பிறக்கும். பல வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க கண்ட கனவு இப்போ நனவாக போறது. உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்பீரமா நிலைநிறுத்த போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை அள்ளி தரப்போறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நாளா தீராத ஒரு உடல் தொந்தரவால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சரியான தீர்வு இந்த நேரத்துல கிடைக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கிறதால உங்க உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாம் தானா விலகிடும். முகத்துல ஒரு தளிக்கலை உண்டாகும். ஆனா அதே நேரத்துல சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்ட நேரத்துல சாப்பிடுறது, வெளியில அதிகமா சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. வீட்டுல செஞ்ச சாப்பாட்டை சரியான நேரத்துல சாப்பிடுறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க உடம்பு இப்போ ஒரு புது ஆற்றலை உள்வாங்க தயாரா இருக்கு. அதுக்கு நீங்க சரியான முறையில ஒத்துழைப்பு கொடுக்கணும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடக்கிறது இல்ல சாமி கும்பிட்டுக்கிட்டே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்த போகுதுன்னு நீங்களே புடிய சீக்கிரம் பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளை பத்தி நீங்க இனிமே கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா நிக்கும் போது உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்களாவே அழிஞ்சு போவாங்க. இத்தனை நாளா உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் இயற்கை ஒரு பெரிய பாடத்தை புகட்ட போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்க அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே காப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க அவங்கள பார்த்து பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க.
ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் இயற்கை உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து பரிதாபப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு உதவி செய்ய போய் மறுபடியும் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு இயற்கை கொடுக்கிற தண்டனையில நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற மாற்றங்கள் உங்களையே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்குறது என்னவோ உங்க கூட மேல பாக்கவங்களாதான் இருந்திருக்கும். ஆனா ஜூலை 15க்கு மேலே இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சாதனையை செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வா இருந்தாலும் சரி, இல்ல சம்பள உயர்வா இருந்தாலும் சரி, அது ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பேச்ச கேட்டு நடக்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா காத்துக்க வேண்டியது உங்க வார்த்தைகளை தான். அதிர்ஷ்டம் காத்து மாதிரி அடிக்கும் போது நம்மள அறியாமலேயே ஒரு சின்ன கர்வம் மனசுக்குள்ள வந்துடும். அது மட்டும் உங்க மனசுல துளி கூட ஒட்டிக்க விடாதீங்க. யாரு உங்ககிட்ட வந்து எவ்வளவு கோபமா பேசினாலும் நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா பதில் சொல்ல பழகுங்க. ஏன்னா உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிற நேரம் இது. நீங்க கோபத்துல யாரையாவது காத்து ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா கூட அது அப்படியே பழிச்சிடும். அதனால எப்பவும் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்க கோபத்தை வெளியில காட்டாதீங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்க கூடவே ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கும். அதனால எதையும் பெருசா வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா நடந்துக்கோங்க. ரொம்ப வருஷமா உங்களை தூங்க விடாம துரத்திக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போற நேரம் இந்த ஜூலை 15க்கு மேலதான் ஆரம்பிக்க போறது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாங்கின சம்பளம் மொத்தமும் கடனுக்கே சரியா போறது. நம்ம வாழ்க்கையே இவ்வளவுதான் ரொம்பவே விரக்தியில இருந்திருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு வரப்போற பண வரவு மூலமா உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த பெரிய கடன்கள் எல்லாம் அடக்கட்டு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. அடமானம் வச்ச நகைகளை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நீதிமன்றத்துல நிலுவையில இருந்த வழக்குகளோ இல்ல பஞ்சாயத்துகளோ உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால உங்களை எதிர்த்து நின்னவங்க காணாம போயிடுவாங்க. இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே விலகி ஒரு சுதந்திரமான பறவை மாதிரி உங்களை நீங்களே உணர்வீங்க. அடுத்தபடியா நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான பயணம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அமைய போகுது. ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பயணமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. ரொம்ப வருஷமா குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடையால தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் உடஞ்சிருஞ்சு உங்க குலதெய்வம் உங்களை கூப்பிடுற நேரம் வந்துருச்சு. நீங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோவிலுக்கு போய் கால் வச்ச அடுத்த நிமிஷமே உங்க மேல இருந்த திருஷ்டி தோஷம் தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடும். அங்க இருந்து நீங்க திரும்பி வரும்போது ஒரு புது மனுஷனா ஒரு பெரிய நம்பிக்கையோட வருவீங்க. உங்க முன்னோர் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால கொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போற நேரம் இது. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிக்கிறவங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை நினைச்சு உங்க மனசை நீங்களே குழப்பிப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 15க்கு அப்புறம் உங்க சிந்தனையில ஒரு பெரிய பெரிது உண்டாகும். தேவையற்ற கற்பனைகளை தூக்கி போட்டுட்டு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை பாட்ட ஆரம்பிக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த காரியத்துல இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான முடிவெடுக்கும் திறன் உங்களுக்குள்ள தானா வளரும். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள்ல இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அனுபவம் தான் இப்போ உங்களை ஒரு பெரிய வெற்றி சிகரத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, உங்க மனசு மட்டும் ஒரு அமைதியான ஏரி மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த தெளிவு தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரே விஷயம் சோம்பேறித்தனமா இருக்கிறது. அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கதவுகளை தான் திறந்து வைக்கும். ஆனா அந்த கதவு வழியா நடந்து உள்ளே போக வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அதனால உங்க முன்னாடி வர்ற வாய்ப்புகளை உடனே கெட்டியா பிடிச்சுக்கோங்க.
தள்ளி போடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தர் கைக்கு போயிடும். நேரம் ரொம்ப பொண்ணானது. குறிப்பா இந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில வரப்போற மிக முக்கியமான வசந்த காலம். இதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நீங்க முழு கவனத்தோட இருக்கணும். காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த சாதிக்க போறேன்னு மனசுக்குள்ள ஒரு உறுதியான சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வெற்றிகளும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த இங்க நான் சொல்லியே ஆகணும். நீங்க கடந்த காலத்துல செஞ்ச புண்ணியம் தான் இப்போ உங்களை காப்பாத்த வந்து நிக்குது. எத்தனையோ பேருக்கு உங்க கஷ்டத்தை கூட வெளியே சொல்லிக்காம உதவி செஞ்சிருப்பீங்க. பசியோட வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்ககிட்ட இருந்த கடைசி காசை கூட கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களை மறந்துட்டு ரொம்ப நல்லா வாழும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இயற்கையோட கணக்கு எப்பவுமே தப்பாராதுங்க. நீங்க செஞ்ச அந்த சிறு சிறு நன்மைகள் எல்லாம் இப்போ ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய மலை மாதிரி திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த ஜூலை 15க்கு அப்புறம் வரப்போற மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. இது உங்க கர்ம பலன், உங்க உழைப்புக்கான, உங்க நல்ல மனசுக்கான பரிசு. இந்த அதிர்ஷ்டம் உங்க கைக்கு வரும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள். முன்னாடியே சொன்ன மாதிரி கோவத்துல தப்பா பேசக்கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இனிமே நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு சின்ன அலட்சியம் கூட உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா மீனவ ராசிக்காரங்க எப்பவுமே கற்பெருமை பேசாதவங்க. ஆனா சூழ்நிலை சில நேரங்கள்ல நம்மள அப்படி பேச வச்சிடும். யாராவது உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசினா உடனே நயங்கிடாதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு கொஞ்சம் ஒத்து கவனிங்க. உங்க வெற்றியை பார்த்து நிஜமா சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி. ஆனா அதை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் அதிகம். அதனால எந்த அளவுக்கு நீங்க அடக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க அதிர்ஷ்டம் பல மடங்கா பெருக்கிட்டே போகும். அடுத்தபடியா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி யாராவது இருந்தா அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட அலட்சியப்படுத்தாம காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்க மூலமா தான் தெய்வமே உங்ககிட்ட சில விஷயங்களை உணர்த்தும். அவங்க மனசு குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளும் காணாம போயிடும். ஒருவேளை அவங்க இப்ப உங்க கூட இல்ல, இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட படத்துக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு அன்னைக்கு பொழுது ஆரம்பிங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உண்டாக்கும். எந்த ஒரு காரியத்துல கைய வச்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றிய நீங்க சுலபமா அடைஞ்சிருவீங்க. உங்க தூக்கத்தை பத்தி இங்க ஒரு விஷயம் சொல்லணும். இத்தனை நாள ராத்திரியில சரியா தூக்கம் வராம எதையோ கறி கொடுத்த மாதிரி விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோமோன்னு உங்க மூளை சதா எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 15க்கு மேல உங்க தூக்கத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். தலைகாணியில தலை வச்ச உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவும். காலையில எந்திரிக்கும் போது உடம்புல எந்த வலியும் இல்லாம ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப லேசான உணர்வோட எந்திரிப்பீங்க. இந்த நிம்மதியான தூக்கம் தான் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய சாட்சி. மனசு அமைதியா இருந்தாதான் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த அமைதி இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல இத்தனை காலமா இருந்து வந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கிறக்க போகுது. குறிப்பா சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சு அதுக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 7 நாட்கள்ல ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வங்கியில கடன் கிடைக்காம இழுக்கடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் தாம சரியாகிடும். கையில சுத்தமா காசே இல்லையே, எப்படி வீட்டை கட்டி முடிக்க போறோம்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா இனிமே இந்த கவலையை விடுங்க. நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி தேடி வரும். உங்களை நம்பி பணம் கொடுக்க தயங்கினவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் மத்தவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது சாதாரணமா நடக்காதுங்க. கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு ரொம்ப வருஷமா நீதிமன்றத்துல வழக்குகளுக்காக அலைஞ்சுகிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமா முடிய போகுது.
நியாயத்தை புரிஞ்சுக்காம உங்களுக்கு எதிரா சாட்சி சொன்னவங்கன்னா இப்போ அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்து வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு உள்ளே விடலைன்னா அது அப்படியே திரும்பி போயிடும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 7 நாட்களை கொஞ்சம் கூட அலட்சியமா விட்டுடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நீங்களே முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்க முடிவுகளை மாத்திக்காதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் இந்த நேரத்துல முழுசா மறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மனச காயப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு சண்டையும் வராது. 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய அன்பும் புரிதலும் உண்டாகும். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா நனவாக ஆரம்பிக்கும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. அதை பார்த்து உங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும். வீட்டுல எப்பவும் ஒரு சுப காரியத்தை பத்தின பேச்சுகள் நடந்துகிட்டே இருக்கும். கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாலே ஒரு நல்ல வரன் அமைஞ்சு வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்கும். அது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க குலதெய்வத்தை நீங்க எப்பவும் நடக்க கூடாது. இந்த ஜூலை 15க்கு மேல வர முதல் வெள்ளிக்கிழமை இல்லமா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒருவேளை கோவில் ரொம்ப தூரத்துல இருக்கு, உடனே போக முடியாதுன்னா வீட்லயே குலதெய்வத்தை நினைச்சு மனசார ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. முடிஞ்சா உங்களுக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன அன்னதானம் உங்க வாழ்க்கையில வர அத்தனை தடைகளையும் சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிடும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா மாறும். இயற்கை உங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதோட நிறுத்தாம இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான பொருளோ இல்ல ஏதோ ஒரு ஆவணமோ பத்திரமோ உங்க கைக்கு தானா வந்து சேரும். தொலைஞ்சு போச்சு, இனிமே இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு விஷயம் நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அத பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். இது சும்மா சாதாரணமா நடக்கலைங்க. உங்க மேல இருக்கிற அந்த கிரகங்களோட கெட்ட பார்வை விலகி நல்ல நேரம் முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு பெரிய அத்தாட்சி. அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற மீன ராசி அன்பர்களுக்கு இது ரொம்பவே அற்புதமான காலகட்டம். இத்தனை நாளா காசு பத்தாமையோ இல்ல வேற ஏதோ ஒரு தடையாலேயோ தள்ளி போயிட்டு இருந்த உங்க வண்டி கனவு இப்போ நனவாக போகுது. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாகனம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கையும் நான் இங்க சொல்லணும். உங்க தொழில் நல்ல லாபத்தோட ஓட ஆரம்பிக்கும் போது புதுசா யாராவது வந்து நாம கூட்டா சேர்ந்து தொழில் பண்ணலாம், நான் முதலீடு போடுறேன், நீங்க உங்க உழைப்ப போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். மீன ராசிக்காரங்க மத்தவங்களோட பேச்சை கேட்டு ரொம்ப சீக்கிரமா மயங்கிடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல எந்த ஒரு கூட்டு தொழிலுக்கும் நீங்க சம்மதிக்க கூடாது. உங்க சொந்த கால்ல நின்னு நீங்க தனியா செய்யற வியாபாரம் தான் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். மத்தவங்களை கூட்டாளியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா லாபம் வர்றப்போ கண்டிப்பா சண்டை வரும். கடைசியில உங்க நிம்மதி தான் கெட்டு போறோம். அதனால இப்போதைக்கு நீங்க தனியா ராஜா மாதிரி நின்னு உங்க தொழிலை கவனிங்க. அதுதான் உங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமான வெற்றியை தரும். அடுத்ததா உங்க உறவினர்கள் வட்டாரத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இத்தனை நாளா உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூட வராம ஒதுங்கி நின்னவங்கலாம் இப்போ அவங்களா வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்கற மாதிரி வந்து நிப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சு தப்பா பேசிடாதீங்க. ஆனா அதே நேரத்துல பழையபடி அவங்கள உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கான ரொம்ப பக்குவமா தூரத்துல வச்சுக்க பழகிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உதவிய வேணும்னா செய்யுங்க. ஆனா உங்க வீட்டு ரகசியங்களையோ இல்ல உங்க பண வரவை பத்தியோ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பகிர்ந்துக்காதீங்க. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேலைக்குதான் நஷ்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க குடும்பத்துக்கு நல்லது. அதே போல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். அதனால உங்க மனசை ஏதோ ஒரு பயம் உலுக்கிக்கிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆகிருமோ, நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துவா, இந்த கடன்காரங்க வந்து வாசல்ல நின்னா என்ன பண்றதுன்னு ஏகப்பட்ட எதிர்மறையா எண்ணங்க உங்க மூளைய புடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 15க்கு அப்புறம் அந்த பயம் இருந்த இடம் தெரியால காணாம போயிடும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்ம பலம் பிறக்கும்.
எதையும் எதிர்கொள்ற தைரியம் வந்துடும். இந்த மன மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் ஒரு பெரிய அஸ்திவாரம். மனசு தெளிவா இருந்தா எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியா இருக்கும். முடிவுகள் சரியா இருந்தா வாழ்க்கையில வெற்றியும் தானா தேடி வரும். அதனால உங்க மேல முழு நம்பிக்கை வைங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கு. இந்த ஜூலை 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்னன்னா, உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் எப்பவும் நேர்மறையா இருக்கணும். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே இல்ல, என் வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு புலம்புறத இனிமே அடியோடு விட்டுடுங்க. ஏன்னா உங்க நாக்குல இப்போ ஒரு பெரிய சக்தி பிடிக்கொள்ள போகுது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நிஜமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குது, என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு நல்ல வார்த்தைகளை மட்டும் மனசார சொல்ல பழகுங்க. நீங்க குளிக்கிறப்போ தண்ணியில கொஞ்சமா கல் உப்பு போட்டு குளிக்கிறது உங்க உடம்புல இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளையும் வெளியே கொண்டு வந்துடும். குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி தானா வர்றத நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி உங்க சாப்பாட்டு விஷயத்திலயும் நீங்க ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். ரொம்ப காரமான இல்லைன்னா ரொம்ப பழைய சாப்பாட்டை சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இயற்கை உணவுகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்க உடம்பு இப்போ ஒரு புது ஆற்றலை உள்வாங்க தயாரா இருக்கு. நீங்க சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருந்தாதான் உங்க சிந்தனையும் ரொம்ப தெளிவா இருக்கும். முக்கியமா அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். தேவையில்லாத கோபம், எரிச்சல் எல்லாம் உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிடும். வீட்டுல எப்பவும் ஒரு சின்ன பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உள்ளே விடாம ஒரு பெரிய கவசமா உங்களை பாதுகாக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகளும் சின்ன சின்ன பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இமாலய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க இத்தனை வருஷமா சிந்திய கண்ணீருக்கு பட்ட அவமானங்களுக்கு இயற்கை கொடுக்க போற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த காலகட்டம். அதனால யார பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்காதீங்க. உங்க எண்ணத்து என்ன, நீங்க என்ன சாதிக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் வைங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய உச்சத்தை தொடணும். உங்க மனசுல இருக்கிற அத்தனை நியாயமான ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறும். இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க பரம்பரைக்கே நீங்க தான் ஒரு பெரிய உதாரணமா இருப்பீங்க. இந்த ஜூலை 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 7 மாற்றங்களும் ஏதோ சும்மா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு சொல்ற நார்த்த கிடையாதுங்க. இதெல்லாம் நவகிரகங்கள் உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பும் போது உங்க கண்ணு முன்னாடியே நடக்க போற அப்பட்டமான உண்மைகள். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பலன் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. இனிமே உங்க தலையெழுத்த நீங்களே ரொம்ப தைரியமா மாத்தி எழுத போறீங்க. இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை காத்து இவங்களால என்ன சாதிச்சிட முடியும்னு எதாத்தலமா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப ரொம்ப பெருசா உயரும். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, உங்க பழைய கஷ்டங்களை எப்பவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல யாருமே இல்லாதப்போ துணையா நின்னவங்களை உசுர கொடுத்தாவது காப்பாத்துங்க. உங்களை ஏமாத்தினவங்கள, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள இயற்கை ரொம்ப சரியா தண்டிக்கும். அதனால நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்காதீங்க. உங்க மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமானது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சுத்தமான மனசுக்கு எந்த கெடுதலும் எப்பவும் நடக்கவே நடக்காது. காலையில எந்திரிக்கும் போது முதல் வேலையா உங்க உள்ளங்கையை பார்த்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நெத்தியில ஒரு சின்ன விபூதியோ குங்குமமோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அலைய போகுதுன்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோட வெளியில கிளம்புங்க. நீங்க எந்த வேலையை போட்டாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியதான் முடியும். கொஞ்சம் எப்பவும் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை ஒரு பெரிய இரும்பு கவசம் மாதிரி பாதுகாக்கும். உங்க குடும்பத்துல எப்பவும் சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். பண வரவுக்கு உங்க ஆயுசுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லா நல்ல ஆசைகளும் சீக்கிரமே நிறைவேறி நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க வீட்டுல எப்போ நிம்மதி நிறைஞ்சிருக்கும். உங்க வாரிசுகள் ரொம்ப பெரிய அளவுல பேர் வாங்குவாங்க. இந்த இயற்கையோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் முழுசா கிடைக்கும்னு மனசார வேண்டிக்கிறேன்.
நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் பிறந்துருச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.